தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு விளம்பி பேசுகிறதான வார்த்தையாவது, பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்கிறபடியால், பிதாவினுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறபடியால். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்களா? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம், கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம், அதை செயல்படுத்த எனக்கு நீர் கிருபை தருவீராக. இங்கே குமாரனாகிய கிறிஸ்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை அனுப்பினவர் என் பிதாதான், ஆனால் நானோ அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நான் முற்பட்டு கொண்டிருக்கிறேன், அவருடைய சித்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது அந்த சித்தத்தை நான் செய்கிறது நிமித்தமாய் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், என் பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை, என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்மை அழைத்தது கர்த்தர், நம்மை அனுப்பினது கர்த்தர். நம்மை அழைத்து அனுப்பினதான தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் அழைச்சிட்டாரு, அனுப்பிட்டாரு, என்னை தெரிஞ்செடுத்துட்டாருன்ட்டு ஏன் இஷ்டத்துக்கான காரியம், ஏன் சுயமான காரியம், ஏன் மனதில் படுகிற காரியம், எனக்கு சரி என்று படுகிற காரியம், அதை மாத்திரம் நீ செய்து கொண்டு இருக்கிறாயா? அப்போது அநேக நேரத்தில் நாம் புலம்புகிறது, ஆண்டவர் என்னை தனியே விட்டுட்டாரு, என் கூட கர்த்தர் இல்லை, என்னை விட்டு விலகி போனது போல இருக்குது. காரணம் என்னென்னா, உன் சித்தத்தை நீ செய்துட்ருக்கிற, உங்கள் சித்தத்தை, உங்களுக்கு சுயமாய் தோன்றுகிற படுகிற காரியத்தை நீங்கள் செய்துட்ருக்கிறீங்க. தேவ பிள்ளையே, உங்கள் சித்தத்தை நீங்கள் செய்வீர்களானால் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்த முடியாது, நீங்கள் கைவிடப்பட்டதை போல உணர்வீர்கள். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் உங்களை அனுப்பினது உண்டானால், அவர் உங்களை தெரிந்தெடுத்தது உண்டானால், நீங்கள் பிதாவின் சித்தத்தை, குமாரனாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும்போது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எப்போ நீ தனியே இருந்து நீ காரியத்தை நடப்பிக்கணுன்றது அவசியம் இல்லை, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். என் பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை, ஆவியானவர் உங்களை தனியாக இருக்க விடுகிறதில்லை, குமாரனாகிய கிறிஸ்து உங்களை தனியே இருக்க விடுகிறதில்லை. திரியேக தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆச்சரியமான விதத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் கையிட்ட காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோமே. கர்த்தர் உங்களை தனியே விடாமல் ஆச்சரியமாய் நடத்துகிறதை கண்காட கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே, நான் தனித்திருக்கிறேன், தனியாக ஓடுகிறேன் என்கிற எண்ணங்கள் மாற்றப்படுவதாக. காரணம் என்ன? அநேக நேரங்களிலே தங்கள் சுய சித்தத்தை செய்யும் பொழுது நீர் விட்டு விடுகிறீர். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் அவர்களோடு இருந்து அவர்களை தனியே விடாதபடிக்கு நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை தனியே விடணும்னு அவசியம் இல்லைங்க. அவர் சித்தத்தை செய்வீங்கன்னா அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார், எப்போதும் உங்களோடு இருக்கிறார், எப்பொழுதும் உங்களை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ்.